இரவி வந்து காயத்ரிக்கு வந்து மருதாணி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு நம்ம வந்து ஆறுமுகம் ரசிக்கிறதை பார்த்துட்டு பைரவி வந்து என்னை பார்த்து ரசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே மருதாணி பூசி விடுறாங்க. உடனே ஆறுமுகம் ஓடி போயிடுறாரு. சம்பத் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து இந்த மாதிரி காயத்ரி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக வந்து மோசமாக பேசி விட்டுறாரு. அதனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாதிரி கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மைய டென்ஷன் ஆகிடுறாரு ஆறுமுகம். உடனே போயிட்டு சம்பத்தை கேள்வி கேட்குறேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக தான் பண்ணேன், உன் தங்கச்சி எனக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது எப்படி நீ வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்க முடியும், அதை நான் விட்டுவேனா, நான் இருக்க வரைக்கும் உன் தங்கச்சிக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்படியா, நீ இருந்து அதனடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறார் ஆறுமுகம். இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வச்ச 2 பேருக்குமே வந்து சமைய திட்டிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறாரு ஆறுமுகம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இசைக்கு வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படியா, இந்த ஆறுமுகத்தை இதில் கண்டிப்பாக மாட்டி விடணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து சம்பத் போகிற வழியில் வந்து ரவுடிஸ் எல்லாம் செட் பண்ணி அவரை அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அவரை நல்லா வந்து ரவுடிஸ் எல்லாம் அடித்து போட்டுறாங்க. ஆபத்தான நிலைக்கு சம்பத் வந்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலை போலீஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆறுமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தோட மாமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு ஆறுமுகத்து மேலே. இதனால் ஆறுமுகத்தை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு, வீட்டுக்கு வராரு சஞ்சய் பார்த்து எல்லா அதிர்ஷ்டம் ஆறுமுகம் ஒன்று அரெஸ்ட் பண்ணுற அப்படின்றாரு. நீ தான் சம்பத்தை வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி தாக்கியிருக்க அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ஷ்டம் ஆறுமுகம் நான் அப்படிலாம் பண்ணவே பண்ணல, நான் வார்ன் பண்ணிட்டு மட்டும்தான் வந்தேன் சம்பத்தை, வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இல்லை, நீ தான் அவனை அடிச்சிருக்க, எனக்கு நல்லா ஆளுங்களை செட் பண்ணி அடிச்சிருக்க அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அதிர்ஷ்டம் இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ தான் செஞ்ச வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து சிவா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியாமல் பைரவி. இந்த சூழ்நிலை ஆறுமுகம் இப்படிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன சேர்ந்து மட்டும் சொல்கிறாங்க, இல்லை ஆறுமுகம் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சு செய்கிறவர், அவர் எதுவாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறவர், அவர் எப்படி போய் சொல்வார், இங்கே பாரு டாக்டர், ஆறுமுகத்தை போய் பாரு, ஆறுமுகம் பாவம், இதனால் வந்து உன் பெரியம்மாவும் மனசு கஷ்டப்படுவாங்க, பாரு அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆறுமுகத்தை போய் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிளம்புறாரு. இங்கே ஆறுமுகத்தை வேணும்னே அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே என்ன பாரு சம்பத்தோட மாமா, அதுக்கப்புறமா வந்து சஞ்சய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆறுமுகத்தை ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து கழட்டுறாங்க. இது என்ன பார்த்து வந்து ஆறுமுகம் வந்து உங்களுக்குலாம் அசிங்கமாக இப்படிலாம் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே பாருடா, உனக்கு இது சாதாரண விஷயந்தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு ட்ரீட்மெண்ட்டு, எல்லாத்தையும் காட்டுறேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி விட்டுறாரு. அதனால் ஆறுமுகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக சிவா வராரு. சிவாவை பார்த்துட்டு ஆறுமுகத்தை வந்து திரும்பிக்கிறார். முகத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப வெக்கமாக இருக்கு அவருக்கு. ஆறுமுகம் இருக்க குளத்தை பார்த்து சிவா அதிர்ச்சி அடையாரு. உடனே வக்கீலையும் கூட்டின்னு வந்து, என்னங்க இது இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இவர் அவமானப்படுத்த சொல்லி எந்த செக்ஷனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் கேட்குறாரு. அதுக்கு வந்து இப்படி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், உண்மையை குற்றவாளிகிட்ட வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணலான்னு சட்டம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற சஞ்சய். அவர் குற்றவாளி உங்களுக்கு தெரியுமா, அவர் இந்த மாதிரி பண்ணவே பண்ணல, ஆறுமுகம் இப்படி பண்ணாமே இருக்கும்போது எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க, ஆறுமுகத்தை இப்படி அவமானப்படுத்தணும் எத்தனை நாள் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இவ்வளோ கேவலமாக நீங்களாம் அவர் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன டாக்டரே ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, டாக்டர் தொழிலை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், போனால் போது ஒரு டாக்டர் ஆச்சு மச்சிட்ருக்கேன், இல்லைனா உன்னையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்றாரு சஞ்சய். என்னையும் தூக்கி உள்ளே வச்சிருவியா, அந்தளவு ஆயிடுச்சா, உள்ளே வைங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு என்ன டாக்டர் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க அப்படின்னு, ஆறுமுகத்தை எந்த தப்பும் பண்ணாமே அரெஸ்ட் பண்ணியிருக்க, இந்த மாதிரி அவமானப்படுத்தியிருக்க, இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் மிஸ்டர் வந்து சஞ்சய் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே சஞ்சய் பார்த்து முறைக்கிறாரு.